October 26th, 2023. My name is Manikandan Sundaresan. Law of attraction அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு யூஸ் பண்ணுறதும் தெரியாமல் யூஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறத பழக்கமாகவே நம்ம எல்லோரும் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 2 to 3 days முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல நம்மளுடைய இன்டர்னல் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுது லா ஆஃப் அட்ராக்ஷனை தெரிஞ்சும் தெரியாமலும் இன்டர்னல் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அண்ட் ஐ ஹேட் அ கொஸ்டின், லைக் டே டு டே லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு ஒரே மாதிரி ஒரு பல்காக ஒரு பிளாக் ஹூடட் டெவில் மாதிரி நம்ம கிட்ட வந்து அஃபெக்ட் பண்ணும்போது எப்படி இதை யூஸ் பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷனை? நீங்கள் சொல்கிறத புரிஞ்சாலும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது பகீர்னு இருக்குது. ஸோ ஹவு கேன் வி யூஸ் த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் டே டு டே லைஃப்? அண்ட் வி ஹவ் காட் த surmounting problems every single day. So how can the law of attraction be used to solve those problems? In fact, it's a very nice question. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே ஒரே விஷயந்தான். பெருசாக இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் எதுவும் இல்லை. இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். Everything is energy. Every single thing is energy. You and me are made up of the same energy that the ocean water is made up of. You and me are made up of the same energy that the entire universe is made of. So நம்ம பாடிக்குள்ளேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a big meat suit, right? So இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா there are the atoms, the cells, the molecules and then the energy. Okay, so அந்த எனர்ஜியை நம்ம எந்த அளவுக்கு வைப்ரேஷனுக்கு உள்ளாக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் the law of attraction works for you. Because when the energy is activated scientifically, the universe's transverse vibration gets into you and it really operates for you. Scientifically பேசணும்னா அதுதான் உண்மை. For example, we are having this Diwali coming up. Okay, so it's just round the corner. இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு law of attraction எப்படி யூஸ் பண்ணுவீங்க? abundance mentality எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் ஒரு சின்ன anecdote நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. You see, குழந்தைகளுக்கு தீபாவளின்னு கொண்டாட்டம். ஆனால் தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி மேன் ஆர் ஃபேமிலி உமன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அண்ட் ஸ்வீட்ஸ் வாங்கணும், பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது, ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்காக வாங்குற கிராக்கர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு மணி அப்படிங்கிறத அப்போர்ஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே ஓவர் டைமாக வேலை பார்க்குற ஆளுகள்லாம் உண்டு. இந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? If you don't have the abundance mentality, இந்த எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்ணி அந்த செலிப்ரேஷன் என்னால் கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் இல்லாத abundance மென்டாலிட்டிங்கிறது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா you are not going to celebrate Diwali with happiness and pleasure. Take it from me. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, these 3 features are very important. 1, focusing on how exactly you want to have that celebration. Instead of focusing on what are all the challenges, what are all the lack, what are all the problems. அதாவது இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு ரிலேட்டடான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்னென்ன பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறது மேல நம்ம இப்ப பேசின அந்த எனர்ஜி அப்படிங்கிறத செலுத்துறதுக்கு பதிலா, if you are focusing the same energy towards the celebration, the happiness you are going to get, the happiness you are going to give to the family, and the abundant possibilities you are going to attract for getting more money to meet out the celebration. அதாவது இந்த செலிப்ரேஷனை என்னால் செய்ய முடியும், இதுக்கு வந்துக்கிட்டு எனக்கு தேவையான அளவு பணமும் இதுக்கு தேவையான அளவு வசதியும் வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு முழு சாத்தியக்கூறு இருக்குது, நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் ஆஸ் என்ன மென்டாலிட்டி? abundance mentality. இதுக்கு நீங்கள் படிச்சுக்கணும், நீங்கள் படிக்காதவர், நீங்கள் பணக்காரர், நீங்கள் மிடில் கிளாஸ் மெம்பர், அப்பர் மிடில் கிளாஸ் மெம்பர், யூ ஆர் அ புவர் மெம்பர் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு யாரும் ரிச் அப்படிங்கிறதும் கிடையாது, யாரும் வந்துக்கிட்டு பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்களை மாற்றினா வாழ்க்கையை மாற்ற முடியும். இதில் கான்ட்ரவர்ஷியலாக ஆர்கியூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னம்னா பிரிங்கிட்டான், என்கிட்ட ஆர்கியூ பண்ணுங்க, நானும் பேசுகிறேன். பட் இதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிக்கலனாலும் புரியலனாலும் what you resist persists. What you resist persists. எதை நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு தடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அது நிலைக்கும்.
இதை எல்லா டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப்லையும் நான் சொல்லுவேன். ஃபைனான்ஸில், ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில், ரிலேஷன்ஷிப்பில், எல்லாத்துலேயும். அதாவது வில் ஸ்டார்ட் வித் ரிலேஷன்ஷிப். ஒருத்தர் கூட உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அந்த பர்சன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா, அந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம உங்களுக்குள்ள வந்து அந்த ப்ராப்ளம்ஸை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, the problems will persist. Persistங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரெசிஸ்ட், பெர்சிஸ்ட். நீங்கள் 2 வார்த்தை யூஸ் பண்ணல. ரெசிஸ்ட்டுங்கிற வார்த்தை என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இது எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது, இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, சே அப்படின்னு இந்த டிசன்ட், டிசப்பாயின்மெண்ட் அண்ட் டிஸ்கிரேஸ் அண்ட் சேட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரீங்கன்னா, அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? ரெசிஸ்ட்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறது நிலைக்கும். ஏன்? உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. கமிங் பேக் டு திஸ் ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள், ஏன் இந்த பர்சன் இப்படி இருக்காங்க, என்னையே அவங்க இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு, என்னையே அப்படி ஒதுக்குறாங்க, ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே, ஏனால் எங்கள் 2 பேத்துக்கு பிரச்சனை வருது. இந்த ரெசிஸ்ட் நீங்கள் பண்ண 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 அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறீங்க? நான் அவங்ககிட்ட போய் கேட்டணுன்றீங்களா? அவங்ககிட்ட போய் உட்காந்து ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசி தீர்த்தணுன்றீங்களா? அதெல்லாம் உங்கள் பிரச்சனை, உங்கள் பர்சனல் ப்ராப்ளம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, change the pattern of thinking. I can change the feelings I have on this person. I can change the feelings I have on this relationship. Okay, இந்த பர்சன் இப்படி பண்றாங்க, பட் நான் அதை மன்னிக்கிறேன். நான் வந்து அதில் இருக்கக்கூடிய டென்ஷனை எடுத்துக்க விரும்பல. I give love, I give forgiveness. காலப்போக்கில் சரியாயிரும். அண்ட் அப்படி நான் யோசிப்பேனே தவிர, அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு அதில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்துக்கிட்டு உயிர் கொடுத்து அதை எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு அனிமலாக இருக்கிறத ஒரு மான்ஸ்டராக நானே மாற்ற விரும்பலை. இருக்கட்டும், இது கடந்து போகும். அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்குவாங்க. டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்கறது நடக்கும். அதை நான் உறுதியாக நம்புறேன். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் அப்ளைங் லா ஆஃப் அட்ராக்ஷன் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது அபண்டன்ஸ் மென்டாலிட்டி. ஆனால் தப்பை நீங்கள் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருந்துச்சுன்னா அது வேற பிரச்சனை. அப்போ தப்பை நீங்கள் வந்துட்டு நிவர்த்தி பண்ணணும். ஓகே, நீங்கள் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்போ நீங்கள் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு நான் இங்கே சொன்னேன்னா என்னை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. பட் ஐம் டெல்லிங் யூ, இஃப் யூ ஆர் நாட் ப்ராப்ளமேட்டிக் அண்ட் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, bring the abundance mentality and show love and believe. Law of attraction அப்படிங்கிற விஷயம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஃபோர்ஸாக நடக்கக்கூடியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, whichever man or whichever woman uses these 3 forces. இந்த 3 forces, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 forces அப்ளை பண்ணுறவங்களுக்கு law of attraction வேகமாக நடக்கும். குவாண்டம் ஃபிசிக்ஸோடைய ப்ரூஃப் இது. நம்பர் 1, gratitude, நன்றி மனப்பான்மையோடு இருக்கிறவங்க. நம்பர் 2, love, அதாவது மன்னிச்சு போகிற குணமும் அதே மாதிரி ஃபைன், ஓகே, ரைட். ஸோ வி லைக் டு கிவ் லவ். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, டாக்டர் வேன் டயர் அவருடைய புக்கில் சொல்லுவார், வாட் யுனைட்ஸ் us is of God, what divides us is not of God, it's of Satan. 2 பேரை வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலியில் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இல்லை ஒரு பர்சனல் லைஃப்ல இல்லை ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் ஒரு என்வரான்மெண்ட்ல ஒரு ப்ராப்ளமாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல ஒற்றுமையாக வந்தாங்கன்னா அது கடவுளால் செய்யப்பட்ட விஷயம். பட் அது டிவைட் ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து டிவைட் ஆச்சுன்னா அது கடவுளுடைய வேலை இல்லை, சாத்தானுடைய வேலை. இட்ஸ் ஆஃப் சாட்டன் அண்ட் இட்ஸ் ஆஃப் த இன்னர் தாட்ஸ் தட் யூ ஹேவ். ஸோ வாட் யுனைட்ஸ் us is of God, but what divides us is not of God. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஷோயிங் லவ், ஷோயிங் கேர், ஓகே ஃபைன், ஸோ உனக்குன்ட்டு இப்போ ஒரு சோதனை காலம், நீ எனக்கு இப்படி நடந்துக்கிற, பட் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் கேர், அஃபெக்ஷன் அண்ட் லவ் ஃபார் யூ, யூ வில் கம் பேக் டு மீ அண்ட் ஐ நோ தட் த ரிலேஷன்ஷிப் வில் பி ப்ராப்பர், பேக் டுகெதர் அப்படின்ட்டு பொறுமையாக அதில் உறுதியாக நம்புறது. இது 2வது ஃபோர்ஸ். 3வது ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டால் forgiveness. I forgive you, நான் ஒன்று மன்னிச்சிடறேன். அடுத்தவன் சொல்லுவான், நீ இழிச்சுவாயினாட்டு இப்படி ஈஸியாக மன்னிச்சு போயிட்டீங்கன்னா உன்னை எல்லாருமே இப்படி அட்வான்டேஜ் எடுக்க செய்வாங்க, உன் தலையில் மிளகா அரைக்கிறதா செய்வாங்க, இப்படி அடுத்தவங்க பேசுவாங்க. இவங்க அடுத்தவன் பேசுறதை கேட்டுட்டு உங்களுடைய பிரின்சிபல்ஸை வந்து அடுத்தவனுக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஊரில் ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான்.
உங்கள் கோர்ட்டில் நீங்கள் தான் ஜட்ஜாக இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு அதுக்கு பெரிய காரணகர்த்தாவாக நீங்கள் தான் இருக்கணும். உங்களுக்கு அது கரெக்டாக படுதா? நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்து என் சைடில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை அனலைஸ் பண்ணி நான் இந்த முடிவுக்கெல்லாம் வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன அந்த 3 ஃபோர்ஸஸை நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். கிராட்டிடியூட், நன்றி மனப்பான்மை, லவ் அண்ட் கேர், அன்பு அண்ட் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா don't listen to anybody on this planet because you're right. You are God freaking right, I'm telling you. That's a way to live the life, you understand? Okay, so எல்லா விஷயத்துலையுமே இந்த 3 விஷயத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா law of attraction உடைய antenna is abundantly wide and it receives, your life receives. அந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ணாதீங்க எதையுமே. போச்சுடா, பண்டிகை வந்துருச்சுடா, என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியுமா? போச்சு, இந்த தடவை நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல, என்னுடைய அப்பாயின்மெண்ட், ஐ மீன் என்னுடைய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல, என்னுடைய இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடைக்கல. ஓ மை காட், போன தடவை நடந்த மாதிரியே இந்த தடவை நடந்துச்சு. ஏன் இந்த தடவை நடந்துச்சு? போன தடவை நடந்த மாதிரியே இந்த தடவை ஆகிடுமோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதனால இந்த தடவை அப்படி ஆகிடும். ஸோ யூ ஹேட் பின் ரெசிஸ்டிங் அண்ட் தட் இஸ் வை திஸ் திங் ஹேஸ் பின் பெர்சிஸ்டிங். ஸோ டோன்ட் ரெசிஸ்ட். ஒரு விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த தப்பாக இருக்கிற விஷயத்து மேலேயே ஃபோக்கஸை செலுத்தாதீங்க. சார் இவன் அப்படி பண்ணுறான் சார் என்னோட ஆஃபீஸில் இப்படி பண்ணுறான் சார் இதுக்கு என்ன சார் தீர்வு சார், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எனக்கு பிரச்சனைகள் நடக்குது சார், அதுலேருந்து மீண்டும் என்னால் வர முடியல சார், நான் என்ன சார் செய்யறது, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார். 1/2 மணி நேரமாக நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறீங்கள. இப்போ கவுன்சிலிங்க்கு வந்ததுனால நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, நியாயம். ஆனால் நைட்டு தூங்கும்போது, காலையில் எழுந்திரிச்ச உடனே, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, கார் ஓட்டும் போதெல்லாம் இதையே யோசிச்சுட்டே இருந்துருக்கீங்க அப்படின்னா அப்போ பிரச்சனை வந்துட்டு இந்த 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 ஹோல் சிச்சுவேஷனில், இந்த என்டையர் ப்ராப்ளம்ல அல்ல உங்களை அட்டாக் பண்ணுற பிரச்சனை, உங்ககிட்ட தான் பிரச்சனை. Because you have been resisting, you have been giving charge to it, you have been, by virtue of talking about that, by virtue of thinking about that, again and again and again, you have given more life to it. அதை பற்றி யோசிக்கிறது மூலியமா, அதை பற்றி நினைக்கிறது மூலியமா, அதை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசிக்கிறது மூலியமா நீங்கள் அதை லைஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ யூ ஆர் யூசிங் த law of attraction on the wrong way. Congratulations, law of attraction is being used in your life. But my hearty condolences, law of attraction has been used on a wrong way. எல்லாத்துலேயுமே இதுதான். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் பர்சனல் கோல் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப 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 புலம்பி அதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டு இது இப்படி ஆயிடுச்சுன்னா, அது அப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி பயந்துட்டா, இப்படி பயந்துட்டா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு பயந்து எதை அட்ராக்ட் பண்ணக்கூடாதோ அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, இது இவ்வளோ ஹார்ஷாக வேறு யாரும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், சிம்பிளஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் சிம்பிளஸ்ட் ஆஃப் சொல்யூஷன். பட் அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக, அதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்ட்டு பெர்சீவ் பண்ணப்படுது. அதை உடைக்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோலேயே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அகேன், சீக்ரெட் அந்த புக்கில் சொல்லப்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன், த பவர் அப்படிங்கிற அந்த புக்கில் சொல்லப்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத பற்றி இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறதோ ப்ரமோட் பண்ணுறதோ நான் இங்கே செய்யலை. என் லைஃப்பில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த உன்னதமான ஒரு சக்தியை எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸாக தான் இங்கே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. We will have people who don't even give a damn about us. நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் அவங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறதுலையே குறியா இருப்பாங்க. நம்மளை ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஷேட் அவங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை ஈடுபாடுலையோ என்னமோ தெரியாது. பட் நம்ம அவங்க மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை, லவ், அஃபெக்ஷன், கன்சர்ன் அதெல்லாம் வச்சுருக்கோம். அங்கேருந்து ரெசிப்ரிகேஷன் கிடைக்காத போது அதை பற்றி நம்ம திரும்ப 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 யோசிச்சுட்டு இருக்கும்போது அது இன்னும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். நிறைய குடும்பங்களில் அப்பாவும் பையனும் அப்படி இருக்காங்க, அம்மாவும் பொண்ணும் அப்படி இருக்காங்க, அண்ணனும் தங்கச்சியும் அப்படி இருக்காங்க, அக்காவும் தம்பியும் அப்படி இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். யூ ஆர் ரெசிஸ்டிங் அண்ட் தட் இஸ் வை த ப்ராப்ளம் இஸ் பெர்சிஸ்டிங். நீங்கள் அதை பற்றியே திரும்ப 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 அதுக்கு உயிர் கொடுத்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் அந்த ப்ராப்ளம் உங்ககிட்டயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. பட் change the pattern. I believe this will change. I'm giving time, I'm giving space, I'm giving forgiveness. This will change. Exactly அந்த ப்ராப்ளம் உடைய பிரசன்ஸ் இல்லாம உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த பிக்சர் முதல்ல இங்க பார்க்கணும். அதுதான் என்னது? focusing on what you want.
Not focusing on what you don't want. இந்த ப்ராப்ளம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் அந்த பிக்சரை கொண்டு வரணும். கொண்டு வரலன்னு அது ஒர்க் அவுட் ஆகாது. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இதை சொல்கிறது உண்டு சில கிளினிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். எப்படின்னா, ஓகே ஃபைன், ஸோ your body, the body temple has attracted cancer and your blood cells are being affected by those cancer cells and the atoms are being affected. பட் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பாடியில் இப்படி ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தா நீ எப்படி ஒரு அபண்டன்டான லைஃபை வாழ்வ? அந்த பிக்சரை வந்துட்டு உன் மைண்ட்ஸில் சித்தரிச்சு கொள்ளுவோம். Bring that picture into your mind. Okay, right? Resonate with that picture. Live in that picture. And as much as you could, see it as a reality. Okay, right? And focus on that particular picture becoming the reality. Focus on that happiness without that cancer. So, இதுக்கு நீ உயிர் கொடுக்க லைஃப் அப்படியே மாறும். This is how the whole universe operates. So, இந்த வீடியோடைய மெயின் நியூக்ளியஸாக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு என்ன சொன்னீங்கன்னா, I would say, what you resist persists. So give careful thinking about this and don't resist anything. Rather, replace that thing that you are resisting with these 3 forces. 4 forces, in fact. என்னன்னா, belief, gratitude, love and care, and of course, forgiveness. இது ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க. பட் மற்ற விஷயங்களுக்கு நான் சொன்னேன். நான் இந்த இடத்துல 2 எக்ஸாம்பிள்ஸ் பேசினேன். Diwali எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் தட் வி ஸ்போக். பட் இதில் வந்துட்டு ஃபினான்ஸ், திவாலி ஆர் ஃபினான்ஸ், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு see the life. கேன்சர் எக்ஸாம்பிளே அதுதான் நான் சொன்னேன். யூ ஹாவ் டு see the life and that life, how is it அப்படிங்கிறத, அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிறத முதல்ல உள்ளே கொண்டு வரணும். அதை நோக்கி தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, ஓகே ரைட், ஸோ இன்றைக்கி வேணால் எனக்கு பண பற்றாக்குறை இருக்கலாம், பட் எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 2 வாரம் இருக்குது இந்த செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு, இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு. பட் அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு இந்த ஒரு சோர்ஸ்லேருந்துலாம் கொஞ்சம் பணம் வரும், என்னால் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு இன்னொரு ஹாப்பியான ஒரு தீபாவளியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கும் பொழுது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, and when you have this purest form of thinking and when you see that wonderful happiness in your mind during that day and your family being very happy and blissful during that day, அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸும் நம்ம பேசின அந்த எனர்ஜி அப்படிங்கிறத அதுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது திங்ஸ் நேச்சுரலி ஸ்டார்ட் ஒர்க்கிங். அதுக்கான வேலைகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க, அதுக்கான உழைப்பை நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, அதுக்கான சோர்ஸ் உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும் and you'll be successful. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எனர்ஜி, உங்கள் எனர்ஜியை ப்ராப்பரான ஒரு சேனலில் செலுத்தி லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்களுக்கு ஃபேவராக ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. Think about that. This is Manikandan Sundaresan, rest in the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. Use your energy on a positive way to attract more abundance. All right? Life is very easy to make it tough. Jai.